நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஒரு ஜீவன் ஒரு ஜீவனை காப்பாற்ற முடியாது என்பதை பற்றி கேட்போம். பொதுவாக உலக வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கக்கூடியதான எல்லாருமே ஏதாவது ஒரு புண்ணியம் பாபம் அப்படிங்கிறதான ஒரு கர்ம வினை பயன் அதனால தான் பிறந்திருக்கோம். அதற்கு தகுந்தாற் போல நல்லவை கெட்டவை இவைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது சுகமாகவும் துக்கமாகவும் இருக்கக்கூடியது. புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தால் சுகமாக இருக்கலாம், பாவம் நிறையா பண்ணால் கஷ்டப்படணும். இது பூர்வ ஜென்ம வினை. அதனால தான் ஒவ்வொரு ஜீவன்களுமே உலகத்தில் அவரவர்களுடைய புண்ணிய பாப கர்மாவிற்கு தகுந்தாற் போல அந்த கர்ம வினையை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். அதாவது சுகமாகவும் துக்கமாகவும். இதுக்கு மேலே ஒரு இறைவனுடைய படைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் குடும்பமாக படைச்சிருக்கான் நம்மளை. இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா தாய் தந்தை பிள்ளைகள் மகன் மகள் அப்படி பேரன் பேத்தி தாத்தா பாட்டி இப்படி எல்லாம். இப்போ இவர்களுக்குள்ள ஒரு கர்ம வினைகள் பிணைக்கப்பட்டிருக்கு, புண்ணிய பாபங்கள். அதனால் இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து இதை அனுபவிக்கிறது. இப்போ தாத்தா பாட்டி அவங்க என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், என் பிள்ளைகளை நான் தான் வளர்த்தேன், நான் தான் எல்லாம் அவர்களுக்கு பண்ணி கொடுத்தேன், நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். அதன் பிறகு தாய் தந்தையர் அவர்கள் என் பிள்ளைகளுக்கு பண்ணேன் அப்படிங்கிறார்கள். இப்படி அப்புறம் பேரன் பேத்தி, இப்படி இவர்களுக்கு என் குழந்தை என் பேரன் என் பிள்ளை என் பெண் அப்படின்னு நான் தான் இவர்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவன் இறைவன் தான். இறைவனால் தான் காப்பாற்ற முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான விஷயம். இது நாம் நினச்சின்னு இருக்கிறது நாம் தான் காப்பாற்றுறோம், நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், இது நம்முடைய சொத்து, இது நம்முடைய அனுபவிக்க வேண்டியதான பொருள், இதை நாம் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நல்லதாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தன் பிள்ளைகளுக்கு தன் பேரங்களுக்கு தனக்கு அப்படின்னு எடுத்துட்டு அனுபவிக்கிறதுங்கிறது உலகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். தனது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நாம் தான் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு குடியானவன் இருந்தான். அந்த குடியானவன் இடத்துல ஒரு பசுமாடும் ஒரு குதிரையும் இருந்தது. அந்த பசுமாட்டையும் குதிரையும் ரெண்டையும் காட்டுக்கு ஓட்டின்னு போவான், மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போவான் தினமும். அது ரெண்டும் ஒத்துமையாக போகும், மேய்ஞ்சிட்டு திருப்பி சாயங்காலம் வந்துடும். அதே மாதிரி இந்த குடியானவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வண்ணான் வீடு இருந்தது. அந்த வண்ணாங்கிட்ட ஒரு கழுதையும் ஒரு ஆடும் இருந்தது. அதுவும் மேய்ச்சலுக்கு போகும். இப்போ அந்த காட்டில் மேயும் போது இது நாலுமே நண்பர்களாக ஆயிடுது. இப்போ நாலும் ஒன்றா மேய்ஞ்சிட்டு ஒன்றா வரும். இந்த பிராணிகளுக்குள்ள ஒரு நட்பு. அதனால் இந்த நாலுமே ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் தினமும் போய் மேய்ஞ்சிட்டு திரும்பி வந்துடும். சாயங்காலம் கார்த்தால போனால் சாயங்காலம் வந்துடும். இதை ஒரு முயல் கவனிச்சுட்டே இருந்தது, தினந்தோறும் பார்த்துட்டு இருந்தது. ஆகா, இந்த நாலு எவ்வளவு ஒத்துமையாக இருக்குது, இவர்களுடைய நட்பு நமக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நானும் சுகமாக நன்னா இருப்பேன் அப்படின்னு நினச்சிது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு நாய், இந்த நாய் இந்த முயலை துரத்தின்றே இருக்கு. அந்த நாய் வந்ததுன்னா முயல் உயிருக்கு ஆபத்து. இப்போ இவர்களுடைய நட்பு கிடைச்சதுன்னா அந்த நாய் வராமல் இவர்கள் நம்ம பார்த்துப்பார்கள், காப்பாற்றுவார்கள் அப்படின்னு இந்த முயலுக்கு ஒரு எண்ணம். அந்த சிந்தனையில் இந்த நாளும் மேயும் போது அதுக்கு எதிர்த்தாப்பில் குதிக்கிறது ஓடுறது இப்படியே பண்ணிகிட்டே இருந்து
அவர்களுடைய நட்பு அந்த நாளோடையும் சேர்ந்து இதுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. ஸோ அதுக்கும் சந்தோஷமாக இருந்தது, அந்த 4 பிராணிகளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு நாய் வந்துடுது. நாய் வந்த உடனேவே அந்த முயலுக்கு பயம். அது பயந்தது போலவே அந்த முயலை துரத்த ஆரம்பிச்சிருது அந்த நாய். அப்படி துரத்தின்னு வரும்போதே அது நேராக வந்து பசுக்கிட்ட வந்தது. அந்த பசுமாடு கிட்ட வந்து, ஐயோ இந்த நாய் ரொம்ப பொல்லாது, என்னை கடித்து சாப்பிட்டுடும், என்னை கொன்னுடும், நீ உன் கொம்பால் அதை குத்தி அதை கொன்னுடு, அதுலேருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிறது. உடனே அந்த பசுமாடு சொல்கிறது, நண்பனே நீ வந்து ரொம்ப தாமதமாக வந்துட்ட, நான் வந்து வீடு திரும்பக்கூடியதான மாலை நேரம் வந்துடுத்து, என்னுடைய குழந்தை கண்ணுக்குட்டி எனக்காக ஏங்கின்னு இருக்கும், பசியோடு இருக்கும், அதுக்கு நான் பால் கொடுக்கணும், அதனால் நான் வேகமாக போகணும், அதனால் நீ குதிரைகிட்ட போய் உதவி கேளு அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடு போயிடுது. உடனே முயல் குதிரைகிட்ட ஓடி கேட்டுது, நண்பா என்னை காப்பாற்று அப்படின்னு, நம்ம 2 பேரும் வந்து நண்பர்கள் தானே, காப்பாற்று அப்படின்னு. உடனே அந்த நாய் இந்த மாதிரி துரத்தின்னு வருது அப்படின்னு சொன்ன உடனே, நான் உன் முதுகில் ஏறின்றேன், என்னை ரொம்ப தூரத்தில் கொண்டு விட்டுடு, நான் இங்கேருந்து பழிச்சுருவேன் அப்படின்னு முயல் சொல்கிறது. அது குதிரை சொல்கிறது, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னால் உட்கார முடியாது, நான் நின்றுட்டே தான் தூங்குவேன், என் முதுகில் நீ எப்படி ஏறுவ, எனக்கு வந்து காலில் இருக்கக்கூடிய குழம்புகள்லாம் நீண்டு கொடுத்து அதனால் வேகமாக ஓட முடியாது, என்னால் காலை தூக்கவும் முடியல, அதனால் நீ கழுதுகிட்ட போ, என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, அதனால் கழுதுகிட்ட போன்னு சொல்லி கொடுத்து. உடனே கழுதுகிட்ட வருது அந்த முயல், நீ பின்னங்காலால் உதச்சி இந்த நாயை துரத்தி விட்டுடு, என்னை காப்பாற்ற நாய்கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறது. கழுதை சொல்கிறது, நான் தினந்தோறுமே வந்து பசு குதிரை இந்த 2 பிராணிகளோட தான் நான் திரும்பி போவேன், அப்படி நான் உன்னை நாய்கிட்டேருந்து காப்பாற்றி தாமதமாக போனேன்னா என்னை தேடிண்டு என் எஜமானன் வண்ணான் வந்துடுவான், தடி எடுத்துன்னு வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிடுவான், நன்னா அடித்தான்னா என்னுடைய முதுகெலும்புலாம் உடஞ்சி போயிடும், அப்புறம் நான் என்னால் பொதி சுமக்க முடியாது, என்னுடைய உடம்பெல்லாம் வலிக்கும், என்னால் முடியாது, அதனால் நீ ஆட்டுக்கிட்ட போன்னு சொல்லி கொடுத்து. உடனே ஆட்டுக்கிட்ட போடுது. இந்த முயல் வரதை பார்த்த உடனேவே ஆடு என்ன சொல்லித்து அப்படின்னு கேட்டால், ஐயோ எங்கள் பக்கமே வராது, அங்கே வர நாய் உன்னை துரத்துன்னு வருது, நீ எப்படியாவது பழிச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி அந்த ஆடு நிராகரிச்சு கொடுத்து அந்த முயலை. இப்போ இந்த 4 ஜீவன்கள், இந்த 4 பிராணிகளுமே இந்த முயல்ங்கிறதான ஜீவனை காப்பாற்ற முடியலை, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுது. இந்த ஜீவன்களால் இந்த ஜீவனை காப்பாற்ற முடியல. இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் ஒரு உதவி நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதான ஒரு வெறுப்பு வந்துடுது இந்த முயலுக்கு. அங்கேருந்து வேகமாக ஓடி போய் ஒரு புதரில் போய் ஒளிஞ்சுன்றது. இந்த துரத்திண்டு வந்த நாயானது எல்லா பக்கமும் தேடுறது. தேடினாக்க அதுக்கு முயல் எங்கே போச்சுன்னே தெரியல, அதனால் ஏமாந்து திரும்பி போயிடுது. புதர்லேருந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் எட்டி பார்த்தது முயல், யாருமே இல்லை. அப்போ அப்பாடான ஒரு நிம்மதி, பெருமூச்சு விட்டுது. அதனால் அடுத்தவர்களை நம்பினால் நமக்கு ஏமாற்றம்தான், நமக்கு நாமே உதவி அப்படிங்கிறத அது தெரிஞ்சின்றது. இதில் படைத்தவன் இறைவன், அதனால் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இறைவன்தான் பாதுகாப்பு, அவன்தான் காப்பாற்றுறான். அதனால்தான் அந்த படைப்பு, காத்தல், அழித்தல் அப்படிங்கிறதான 3 தொழில்களையும் அந்த இறைவன் வைத்து கொண்டிருக்கிறான். அதனால் ஒரு ஜீவன் அந்த ஜீவனை படைக்கிறான், அது எத்தனை காலம் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த கர்மவனைக்கு அனுகூலமான, அதுக்கு அனுகுணமாக அந்த பலன்களை கொடுக்குறான். இது ரக்ஷணம்னு பேர், காப்பாற்றுறதுன்னு பேர். அப்புறம் அதனுடைய ஆயுள் பாகம் முடிந்த உடனே அதுக்கு மரணத்தை கொடுத்து தன்னிடத்தில் சேர்த்து கொள்கிறான். அதனால் ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் இல்லை. நாம் எல்லோருமே நம்முடைய கர்ம வினையை அனுபவிக்க தான் வந்திருக்கோம். அதனால் இந்த கர்மா, இந்த வினை, இதில் ஏற்படக்கூடியதான இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு
இறைவனிடத்தில் செல்வதை நாம் சிந்திக்க வேண்டும். மற்றவை நாளை கேட்போம்.